ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏஆர் ஈகிள் வில்லேஜ் யூடியூப் சேனல். இன்னைக்கான விளாக்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து இம்போர்ட்டட் கப்பிக்காண்டி செஞ்சு வந்த பத்தியில அந்த டேங்கு இதுல வந்து நம்ம பழைய கப்பி எடுத்து விட்டுருக்கோம். ஏன்னா இதுல வந்து நிறைய ஃபிஷ் இருந்துச்சு, அதனால பழைய கப்பி எடுத்து இதுல விட்டு வச்சிருக்கோம். சரி, இம்போர்ட்டட் கப்பிக்கு என்னடா பண்ண போறேன்னா அதை தான் இந்த விளாக்ல பார்க்க போறியே. அதுக்காண்டி ஒரு டேங்கை செட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், நம்ம டேங்கை பற்றியெல்லாம் இதான் நம்ம டேங்கு. அன்னைக்கே செட் பண்ணி வச்சுருந்தோம், பார்த்துருப்பிய. இதில் தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுருவோம். பாருங்க எப்படி மழை தண்ணியெலாம் பட்டு நெட்டு எல்லாம் இப்படி இருக்காங்க. இதை எடுத்துகிட்டு போயிடுவோம். முதல்ல நம்ம பழைய ஃபிஷ்ஷெல்லாம் பாருங்கள் கைஸ், இதுதான் நம்ம பழைய ஃபிஷ்ஷு. பச்சை பசியாக அப்படியே விவசாயம் பண்ண இடம் மாதிரி இருக்குது பற்றியலா. இதுதான் நம்ம பழைய ஃபிஷ்ஷு. இதில் வந்து நம்ம ஃபாக்ஸ் டெயில் போட்டு வச்சுருந்தோம். சரி காய்ஸ், நம்ம வந்து இதை வந்து சுத்தம் பண்ணி இதை ரெடி பண்ணி நம்ம இம்போர்ட்டட் கப்பிக்காண்டி செட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் இந்த மாதிரி பெரிய வீடியோ போடணுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணிட்டு போடுங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க, இதை வந்து செட் பண்ண ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த பைப்பை எடுத்து சொருவணும். இந்த பைப் எடுத்து சொருவிட்டு அது நம்மளுக்கு மேட்டர் இல்லை. இதை போட்டோன்னா நான் உருவிக்கான இருக்கணும். இங்கே வருங்க, மண்ணுக்குள்ளேருந்து புதஞ்சி வருது பாருங்க தண்ணி. இப்படி புதஞ்சி வருதா? இதை முதல்ல இதை சுத்தம் பண்ணிக்கணும். இதை சுத்தம் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம டேங்க்குள்ள வந்துட்டோம்னா சூப்பராக இருப்பாங்க. நல்லா இந்த தண்ணியெல்லாம் ஊற்றிக்க வேண்டியதான். ஊற்றிட்டு நம்ம எடுத்துட்டு இந்த பைப்பில் 5-6 அலசிக்க வேண்டியதான். கைஸ், இப்போ வந்து கேமரா ஒரு இடத்துல செட் பண்ணிட்டேன். இதை வந்து இப்போ கழுவுறதான் வேலை நமக்கு. கழுவிட்டு அடுத்த டெக்கரேஷன் பண்ணுவோம். கைஸ், அதுக்கப்புறம் நான் அந்த டப்பாவை எடுத்து தேய்ன்னு போட்டு தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். தேய்ச்ச உடனே அதில் உள்ள கரை விடாப்படியான கனையெல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. அடுத்து என்ன பண்ணுறதை நீங்களே பாருங்கள் கைஸ். கழுவியாச்சு. இப்போ வந்து இதை செட் பண்ணுறதுக்கு இடம் தேடணும். இந்த இடத்துல செட் பண்ணிடணும் கைஸ். ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணி விட்டு அப்படியே தண்ணியை பிடிச்சே வச்சிரும். ஃபஸ்ட்டு இதில் தண்ணியை பிடிச்சிட்டேன். இங்கேதான் தண்ணி சத்தமாக கேட்கும், ஜாலியாக இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம ஏதாவது சாப்பிட இருந்தீங்கன்னா அதை சாப்பிட்டுட்டே நம்ம சேனலில் வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருங்க கைஸ். சரி கைஸ், இது வந்து தண்ணி நிறைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். எப்படிலாம் ஃபிஷ் இருக்குது, நீங்கள் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால இப்போ வந்து எல்லா ஃபிஷ்ஷையும் நான் உங்களுக்கு ரியலாக கட்டுறேன். தண்ணியை நிரப்போம். தண்ணி போதுன்னு நினைக்கிறேன், அமர்த்திட வேண்டியதான். ஏற்றியெல்லாம் நம்ம இங்கிட்டு உள்ள இதில் எல்லா கப்பையும் சூப்பராக அழியிறாங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து பெரிய டேங்க் நம்ம செட் பண்ண பற்றியலா, பெரிய டேங்கு இதை காட்டுறேன். இதை வந்து காட்டித்தரேன் கைஸ். இதுலேயே நம்ம இந்த வேட்டியெல்லாம் இதோட எடுத்து அடித்து பிடுங்க போகிறோம். இந்த அப்படியே வேட்டி எடுத்தாச்சா, வேட்டி எடுத்து இப்படி போட்டுற வேண்டியதான். அது அப்படியே கிடக்கட்டும். இப்போ பாருங்க, நம்ம ஃபிஷ் எல்லாம் எப்படி ஜாலியாக சுற்றி இருக்காங்களா. சரி கைஸ், இவங்க வந்து ஜாலியாக சுற்றட்டும். இதில் வந்து நிறைய இலையெல்லாம் உழுவுது. இந்த இதெல்லாம் போட்டோடனே நல்லாவும் இல்லை. இதுக்காண்டி ஒரு நெட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். நெட்டு வந்து செய்யலாம், அதுவும் கம்மி பட்ஜெட்டில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதை கிழிச்சு இது மேலே போடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த டேங்கை வந்து செட் பண்ணிடுவோம். வாங்க செட் பண்ணுவோம். என்ன செட் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தண்ணியை ஊற்றி விட்டு ஃபாக்ஸ் டெயிலில் போடுறதான். அப்படியே பக்கத்துலேயே ஃபாக்ஸ் டெயிலும் இருக்குது பாருங்க. சரிங்களா, பக்கத்துலேயே ஃபாக்ஸ் டெயிலும் இருக்குது. அதில் மொய்னா கல்ச்சர் மாதிரிலாம் என்னமோ கேண்டுக்கிடுவாங்க. இவ்வளோது போதும். இதை வந்து நம்ம கொஞ்சம் கழுவிக்கணும். இதிலே கழுவிக்க வேண்டியதான். இதிலே கழுவிட்டு போட்டு விட்டா சூப்பராக அனுப்பாங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம கலெக்ஷன். ஆப்டிமம் ஃபுட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அது
உள்ளக்க ப்ளூ மெடிசன் இருக்கு, இதையும் ஊற்றிடும் அப்படியே. மங்களா ஆகுது கேமரா. ஓகே ஓகே, தெளிவாயிடுச்சு. இதுலேயே அப்படியே நம்ம ப்ளூ மெடிசனையும் ஊற்றி விடும். அப்படி வச்சுட்டு ப்ளூ மெடிசன் அதை ஊற்றினாதான் நம்ம ஃபிஷ் எல்லாம் உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே கலக்கி விட்டுற வேண்டியதான். கலக்கி விட்டா இதுவே கொஞ்சம் டேங்க் செட்டை முடிஞ்சிச்சு போலையே. அவ்வளோதாங்க. இது ஃபாக்ஸ்டைலில் போட்டு எல்லாத்தையும் பண்ணி வச்சாச்சு. வேற வந்து நம்ம இம்போர்ட்டட் கப்பிக்கு வேற எதுவும் வைக்க தேவையில்லை. கைஸ் நம்ம வந்து அண்டர் கிரவுண்டு டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உங்களுக்கு இதே வீடியோவில் காட்டுறேன். நான் அந்த மான்ஸ்டர் டேங்க் வந்து சொல்லியிருக்கேன் ஒரு நெட்டை போட்டு முடலான்னு. அது என்ன நெட்டுன்னு காமிக்கிறேன். ஏன் அப்படியே திருப்பினோம்னா நம்ம டேங்க் இருப்பாங்க, அழகா இருப்பாங்க, அழகா வெயிலில் வந்து அழகா தெரியும். உள்ளக்க ஒரு 2 உள்ளக்கையெல்லாம் என்ன மீன் இருக்குன்னு கூட தெரில. இது பாதி இணலுக்கு பாதி அட்டைப்பட்டி வச்சிடணும், இல்லைன்னா எமோலோகத்துக்கு போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நல்லாவே இருக்கேன் எங்கள் கப்பீஸு. சரி கைஸ், நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து சீக்ரெட். அது வந்து கம்மி பட்ஜெட்டு. நான் வந்து ரொம்ப காசு கொடுத்துலாம் வாங்கல, அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பைசாவெலாம் இல்லை. இப்போ வந்து நான் காட்டுறது கம்மி பட்ஜெட். என்னன்னா நிறைய வரங்க டடன் 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 டேன் இந்த இருக்கு பத்தியலா, பூண்டு வெங்காயம்லாம் சந்தையில் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் உள்ள நெட்டை தான் எடுத்து வச்சுருக்கேன் நானும். அதை வச்சு தான் இவன் மூட போகிறோம். கைஸ் இந்த பற்றியெல்லாம் நம்ம கையில் கத்தரியும் இருக்குது, இதுவும் இருக்குது. இதை வந்து வெட்டி தான் நம்ம அது மேலே போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடம் இருக்குது பற்றியெல்லாம், இதை பிடிச்சி நறுக்குன்னு வெட்ட வேண்டியதான். நம்ம இஷ்டத்துக்கு கண்டபடி வெட்ட வேண்டியதான் போகணும். இது வந்து லோ பட்ஜெட், 0 பட்ஜெட். நீங்கள் போய் சந்தையில் கேட்டாலே ஃப்ரீயாக கிடக்கும், சும்மா கிடக்கும், எடுத்துகிட்டு வர வேண்டியதான். அதுக்குன்னு நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு நினைக்காதையே, நான் எடுத்துகிட்டு தான் வந்தேன். நம்ம முதல்ல இதை கட் பண்ணி முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசில் இருக்குது பற்றியலாம். இதை நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து மேலே போட வேண்டியதான். அப்படியே இது மேலே சரக்கு புரக்குன்னு போட்டால் வா வேற லெவலாக இருக்குது கைஸ். செஸ்ட்டு மிஸ்ட்டு. இந்நேரம் கால் ஒழுந்து கால் பேர்ந்துருக்கும். என்னடா மலையாளம்லாம் பேசுகிற அப்படின்னு நினச்சேன்னா, மலையாளம்லாம் பேசலை கைஸ். அது இந்த மாதிரி ஏதாவது சங்கட குஷ்டமாக ஆணுச்சுன்னா வாயிலேருந்து அதுவாக வர வார்த்தையோ தான் அதெல்லாம். சரி, இது ஓரளவு முடியாச்சு. உள்ளக கொஞ்சம் தொங்க விடாமல் பார்த்துக்கணும். இது இங்கிட்டு வந்து அது அங்கிட்டு போய் ஒத்தனா இருந்துக்கிட்டு முடியலை கைஸ். இப்போ ஓகே, நம்மளை விட்டு சூப்பராக இருக்கு. ஃபஸ்ட்டு இந்த சீட் இருக்கு அது. ஓ மை காட், கைஸ் செல்லு வந்து காட்டுகளை விழுந்துருச்சு கைஸ். நல்ல வேலை செல்லுக்கு ஒன்றும் ஆகலை, நம்ம தொட்டிக்கு ஒன்றும் ஆகலை. தொட்டி இப்போ சூப்பராக இருக்கு. இனிமே மழை புயல் எது வந்தாலும் உள்ள தூசியே போகுது கைஸ். லோ பட்ஜெட்டில் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். சரி கைஸ், அப்படியே நம்ம இம்போர்ட்டட் கப்பிக்கு செட் பண்ணி வச்சுருந்தோம் பற்றியலா டேங்கு, அதை போய் பார்ப்போம். இப்போ வந்து தண்ணிலாம் கண்டிஷன் ஆகி வேற லெவலாக இருக்குது. இதில் இப்போ மீனை விட்டா அப்படியே மிஸ்ஸுன்னு மாதிரி குட்டி போட்டு தள்ளிடும். இதில் என்னடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஸ்டைல் தான். ஆனால் இதில் என்னமோ கடுக்கிறாப்புல இருக்குது கைஸ். இதில் ஏதாவது ஃபிஷ்ஷை உள்ளான்னு நினைக்கிறேன். இதுலேருந்து ஒரு 2 ஃபிஷ்ஷு பிடிச்சி அதில் உள்ளான்னு நினைக்கிறேன். விட்டோம்னா சூப்பராக இருக்கும். என்ன கைஸ், நெட்டு இந்தா இருக்கு பாருங்க, நெட்டு இந்தா இருக்கு. இதுலேருந்து ஒரு 2 ஃபிஷ்ஷு, 2 3, அதில் 2 3 கைஸ் இந்தா பாருங்க. இந்த ஃபிஷ்ஷை எடுத்து அப்படியே இதில் உள்ளான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது டேங்கு சூப்பராக இருக்குது. உள்ளக்க நிறைய மொய்னா கல்ச்சர்லாம் இருக்கு கைஸ். உள்ளக்க மீனை விட்டுருக்கேன். உள்ளக்க கெமிக்கல் மாதிரி நிறைய பூச்சிலாம் அலையுது. ஆனால் பூச்சியெல்லாம் நல்லா தும்பாங்க. இது ஃபாக்ஸ் ஸ்டைலுக்காண்டி தான் கைஸ் போட்டு வச்சுருந்தேன். உள்ளக்க பற்றியெல்லாம் பூச்சிலாம் அலையுது. அதில் நம்ம ஃபிஷ்ஷும் இப்போ வந்து அலைய ஆரம்பிக்குது. இதை விட்டு போய் சும்மா தான் வைக்கிறேன் ஃபிஷ்ஷை. குட்டி போட்டால் லாபம், இல்லைன்னா நோ ப்ராப்ளம்.
சரி கைஸ், இந்த வீடியோ இத்துடன் முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னும் மேலும் மேலும் வளர்றதுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. சரி, நான் வந்து இம்போர்ட்டட் கப்பி ஆர்டர் போட்டிருந்தேன், 2 பேர் ஆர்டர் போட்டிருந்தேன். அது என்னென்ன கப்பின்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ ஒரு 500 சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னாலும் அடுத்த வீடியோவை நான் பெருசாக எடுத்து போடுவேன், இல்லைனா ஷார்ட்ஸாக தான் போடுற மாதிரி இருக்கும். 2 பேரை ஆர்டர் போட்டிருந்தேன். அதை எல்லாத்தையும் அந்த அருக்கு பற்றியெல்லாம் ப்ளூ கலர் அந்த பாக்ஸ்லாம் வைக்க போகிறோம். சரி கைஸ், வீடியோ முடியுது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் எப்படி வீடியோ முடிக்கிறேன்னு தெரில. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.